வருஷக்கணக்கில் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாம இருக்க இந்த சீசன்ல அதிகமா கிடைக்கக்கூடிய மாங்காய் பயன்படுத்தி கல்யாண வீடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ இந்த மாதிரி நல்ல புளிப்பு சுவையுள்ள மாங்காய் 2 கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன். அதை இப்போ பொடியா கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். தோல் சீவாமலே இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. தோல் சீவாம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ண பிறகு தண்ணீர் சேர்த்து கழுவ வேணாம். இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 3/4 கப் வரைக்கும் கல் உப்பு சேர்க்கிறேன். தூள் உப்பு சேர்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அந்த உப்பு மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கங்க. இந்த உப்புலையே ஒரு 2 மணி நேரம் இந்த மாங்காய் நல்லா ஊறி வரட்டும். அப்போ அந்த மாங்காயோடைய கிரன்ச்சினஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பில் மடங்கி சாஃப்ட் ஆகும், லேசாக சாஃப்ட் ஆகும். அந்த மாதிரி வரணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஹாஃப் டே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம், அல்லது ஒரு 2 மணி நேரம் வச்சா கூட ஓகே தான். இப்போ இந்த மாதிரி உப்பு அந்த மாங்காய் கூட நல்லா கலந்து வந்த பிறகு ஒரு துணி வச்சு மூடி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே வறுத்து எடுத்துக்க போறோம். வெந்தயம் கொஞ்சம் குறைவா இருந்தா கூட ஓகே தான், ஆனா அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும். அண்ட் ரொம்ப கருகிற மாதிரியும் வறுத்திடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த மாதிரி குறைவான தீயில வறுத்து விட்டுருங்க. பாருங்க, லேசா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ 2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த மாங்காய் எடுத்துட்டு வந்திருக்கேன். உப்பெல்லாம் கரைஞ்சி அந்த மாங்காயில நல்லா சார்ந்து லேசா தண்ணீர் விட்ட மாதிரி இருக்கு. உப்பு தண்ணீர் தான், கீழே ஊத்திட வேணாம். இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்த அந்த வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் அதே மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. வெந்தயம் சேர்த்த அதே அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 கப் வரைக்கும் சேர்க்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். நான் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ஆப்ஷனல் தான், சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்துட்டு இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பேன்ல 1 கப் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஆயில் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைவாக 3/4 கப் சேர்த்துக்கங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லது. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். லேசாக ஒரு 80% சூடு வரும்போதே கடுகு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 கப் கடுகு சேர்க்கிறேன். நம்ம வெந்தயம் அரைக்கும் போதே சிலர் கடுகையும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சி எடுப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். அண்ட் இது மாதிரியும் நீங்கள் செய்யலாம். கடுகை தாளிப்பில் சேர்த்து பொரிய விட்டு கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3 காஞ்ச மிளகாய், 3 பூண்டு பற்கள் முழுசாவே சேர்க்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இது 3 நல்லா ஆயிலில் லேசாக கலந்து வரட்டும். ஆயில் ரொம்ப சூடாக வேணாம், குறைவான தீயிலேயே நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து மாங்காய் மேலே நம்ம 3 பொடி சேர்த்துருந்தோம்ல, அது மேலே சேர்த்துருங்க. அப்போ தான் இந்த ஆயில் சூட்டிலேயே மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் லேசாக வறுப்பற்றும், பச்சை ஸ்மெல் போயிடும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி அந்த மாங்காய் கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்டாக லேசான கிரன்ச்சினஸோட இருக்கக்கூடிய அந்த மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். உப்பில் ஊறி இருக்கிறதால லேசாக சாஃப்ட்னஸ், லேசாக கிரன்ச்சினஸோட சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா 2 அல்லது 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கங்க. வெயில் படும்போது அந்த ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு தகத்தகன்னு இன்னும் நல்லா சாஃப்டாகி வரும். ஒரு சிலர் அடுப்பில் வச்சே வந்த மாங்காயை கலந்து விட்டு லேசாக வேக வைப்பாங்க. தனியாக மாங்காயை வேக வச்சுட்டும் செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் ஜஸ்ட் வெயிலில் மட்டும் 2-3 நாள் காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய டிப்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.